வாங்க அப்படியே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட்டை காட்டுறேன். அது ட்ராக் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். அந்த உக்கடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் தான் வரும். தண்ணி பர்ஃபெக்டாக கிளியராக பியூராக இருக்குது. இவ்வளோ சூப்பரான ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது. ½ அன் ஹவர் to 1 hour வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். மீன் தான் அடிக்கடி காலை போட்டு கடிக்கிறது. ஒரு மனுஷன் எவ்வளோ தான் தாங்குவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு பார்டரில் உள்ள வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வாளையார் செக் போஸ்ட்லேருந்து யூட்டன் எடுக்கணும். கூகுள் மேப்பில் வந்து 9 வாட்டர் ஃபால்ஸ்னு அடிச்சிங்கன்னா எக்ஸாக்டாக லொக்கேஷன் காட்டும். அதை ஆப்பிள் மேப்பில் அடிச்சிங்கன்னா 9 வாட்டர் ஃபால்ஸை காட்டும். அதையும் பார்த்துக்குங்க. நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் அப்படியே நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட்டை காட்டுறேன். லொக்கேஷன் வந்து அந்த ட்ராக் வரைக்கும் தான் காட்டும். இந்த ட்ராக் தான் கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக அந்த ட்ராக் கிட்ட தான் போகணும். வாங்க போகலாம். அப்படி நடந்து போனீங்கன்னா வந்துடும் வாட்டர் ஃபால்ஸ். போர்டு கூட போட்டிருக்கு பாருங்கள். அந்த சைடு ஃபுல்லாக கேரளா இருக்குது. அதனால் வெல்கம் டு கேரளான்னு போட்டிருக்கு. அதே அந்த சைடு போர்டு பக்கம் பார்த்தோம்னா தமிழ்நாடுன்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம மேலே ஏறணும். அது ட்ராக் கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். ரயில் வந்து ஸ்பீடாக வந்துடும். இந்த போர்டு தாங்க, இந்த போர்டு வழியாக கீழே இறங்கணும். ஒரு ஒத்தை அடிப்பாத மாதிரி போகும். இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது லொக்கேஷன் வந்து நின்ன இடத்துல நின்றுட்டு ப்ரோ இங்கே வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நம்மளுக்கு அப்படி தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ராக் மேலே நின்று பார்த்தீங்கன்னாலும் தெரியும்னு நினைக்கிறேன் வாட்டர் ஃபால்ஸ். இறங்கும்போது பார்த்து இறங்குங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு குழி மாதிரி இருக்குது. மேலே பார்த்துட்டே நடப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர். அவங்களெல்லாம் பார்த்து சேஃபாக கூட்டிகிட்டு போங்க, அப்புறம் குழியில் விழுந்துட போகிறானுங்க. பார்த்து நம்ம கேமராமேனுக்கே ஸ்லிப் ஆகுது பாருங்க. அவர் கிராக்ஸ் போட்டிருக்காரு. ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு வந்துருங்க பாய்ஸ். இங்கேருந்து தண்ணி வருது, அப்படியே இது மேலேருந்து ஊற்றும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் இந்த ஹோல்ஸில் ஊற்றி லைட்டாக ஃபால்ஸ் மாதிரி ஃபீலிங் இருக்குது. அதே சீசன் டயத்தில் மழை பெய்யும் போதெல்லாம் வந்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊற்றும். அடையாளம் கூட இருக்குது, இப்போ காஞ்சிருச்சு. உக்கடத்துலேருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடலாம். ரொம்ப ஸ்லோவாக வர பர்சனாக இருந்தால் கூட 1 மணி நேரத்தில் வந்துடலாம். வீக்கெண்ட்ஸில் பசங்களோட ஜாலியாக குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். சும்மா ஃபால்ஸ் மட்டும் இருக்காது, இந்த ட்ரெஸ் மாத்திரக்கு இடம், எல்லா வகையான ஃப்ரீயான பிளேஸும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. ஒரு நீங்கள் எதாவது ஃபுட்டு எதாவது கொண்டு வந்து நீங்கள் இங்கேயே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இந்த இடம்லாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாகவே. இது நாங்கள் வீக்கெண்டில் வந்தாலும் ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் இருக்க மாட்டாங்க. அண்ட் வந்தீங்கன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் விசிட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஓடுறதே தெரியல பாருங்கள், அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. டஸ்ட்டு அதிகமாக இதுவே இல்லைங்க. தண்ணி பர்ஃபெக்டாக கிளியராக பியூராக இருக்குது. அண்டு கூலிங் எப்படி இருக்குது சஃபீர்? நீங்கள் பார்த்ததில் கூலிங் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு இருக்குது, தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. பட்ட இடம்னால ஓரளவுக்கு இது இருக்குது. அங்கேயும் நல்லா கொஞ்சம் கூலிங் இருக்குது. கண்டிப்பாக வந்து குளிக்கலாங்க. ஜஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து உக்கடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் 26 கிலோமீட்டர் தான் வரும். இனி நம்ம மணி வந்துட்டு இருக்காரு, அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மணியை நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு விட்டுட்டோம். இப்போ வந்து மணி வரான், அவனுக்காக தான் வெயிட்டிங். அவன் வந்துட்டான்னா குளிக்க ஆரம்பிச்சிடுவோம். வரட்டான், வரும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வரான். அது இங்கே உட்காந்து சாப்பிட்டு மட்டும் இல்லைன்னா குளிச்சு மட்டும் சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் இருக்க போகுது. இந்த இடத்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கால் பண்ணி எங்கள் வெடப்பு மணியை கூப்பிட்டுருந்தோம். அவர் எங்களுக்காக பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவும் நாங்கள் சொன்னால தான் வாங்கிட்டு வந்தாரு, பாசத்துல இவர் வாங்கிட்டு வரல. இவர் நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் வந்தார். அவருக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருப்போமா. நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். நான் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயும் தலையும் வரைஞ்சனால தலையும் வந்தோடனே தான் தண்ணியில் இறங்கணும்னு பிளான் போட்டிருந்தோம். பாருங்க என்ன பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கல்லப்பருப்பி எத்தனை வாங்கிருக்கீங்க? 3 வாங்கிருக்கீங்க.
அதுவும் தெரியாது, அதெல்லாம் போய் கூகுள்ல சர்ச் பண்றா. கடலை மிட்டாய் இப்போ சரி, இந்த ஸ்பாட் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. வாட்டர்லாம் கிளியரா இருக்கு. இப்பதான் வந்து ஏதோ நல்லா ஓர்ஸா பாத்தியாடா? டேய் பார்த்தேன்டா, இப்பதான் நாங்க இருந்து சுரங்க மாதிரி இருக்கு. போதாதா? பார்க்க வாட்டர் கிளியரா இருக்கு. இதுக்கு மேல என்ன? அது போதும். அது போதும். என்ன மழை வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி பார்த்தனா இங்க ஃபுல்லா தண்ணி வரும். நம்ம உட்கார்ந்த இடம்லாம் தண்ணி வரும். அந்த பிரிட்ஜ் இருக்கு பாத்தீங்களா? பிரிட்ஜ் வரை தண்ணி வரும். அதுதான் வந்து இங்க ஸ்பெஷல். தண்ணி வந்து ஸ்பீடா வந்துச்சுன்னா அதுக்கு மேல ஊத்தி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஃபீலிங் இருக்கும். இப்போ வந்து கீழே போகுது. தண்ணி வந்து கிளியரா இருக்குங்க. குளிக்கிறதுக்கு செமையான ஸ்பாட்டு. நமக்கு வந்து குளிக்கிற இடத்த பார்த்தாவே போதும். எங்கள் 3 பேத்துக்குமே பிடிக்கும். நாங்கள் ஒரு 6 பேர்த்த கூப்பிட்டுருந்தோம். அவங்களாம் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பெட்ரோலுக்கு கூட 100 200 தான் வரும் பட்ஜெட்டு. 25 கிலோமீட்டர் தான். பெட்ரோலுக்கே ஒரு 100 150 ரூபாக்குள்ள தான் முடியும். 150 ரூபா போது. மத்தியானம் மட்டும் சாப்பாட்டுக்கு மட்டும் கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். ஃபன் இருக்க போது. நம்ம மணி வேற வந்துட்டாரு. நான் என்னடா பண்ண போறேன், நீங்க தான் என்ன வச்சு செய்யறீங்க. என்ன செய்ய போறேன்? சரி, சாப்பிட்டு அப்படியே குளிக்க வேண்டியதான். அப்படியே ஓபன் பண்ண அப்படியே பாப்போம் என்னமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் மனசு, மணியோட மனசு வந்து மனசுல ஒண்ணு இருக்காது. என் மனசுல என்ன இருக்கு? நீங்க தான் போதும் சொன்னீங்க. இதெல்லாம் என்ன வாங்கி இல்ல, அவன் மனசுல வந்து என்ன இருக்குன்னு இவன் வாங்கினதை பொறுத்து தெரியும். என்னமெல்லாம் தோற வாடா பாடுறா. இது வந்து சொயாங்கை, சொயா. இது வந்து கச்சாயம் சொன்னாங்க. கச்சாயம் சோயாதான். சோயாவா? அதுதான் சொயான்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து என்ன வச்சிருப்பாங்க? ஸ்வீட் சோயா. ஸ்வீட் வச்சிருப்பாங்க. அந்த பச்சை பயிறு. அது சாப்பிட்டுருக்கு. சரி, அடுத்து கச்சாயங்கிறது வந்து கருப்பு கலர்ல அதிரசத்தை உருண்டையா போட்டாதான் கச்சாயம். இதுதான் முட்டை பப்ஸா இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டியா? கீழே போட்டுறது. ஓகே गाइस, நாங்க வந்து இப்ப சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்பாட்ல போய் குளிக்கும் போது வீடியோ கவர் பண்ணலாம். ஓகே, நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். உள்ள வந்து நம்ம குளிச்சாச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா மேல காலை உதறிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் வந்து காலை போட்டு கடிச்சிட்டு இருக்குது. ஆழம் பாத்தீங்கன்னா இடுப்பு அளவுக்கு தான் இருக்கும். தண்ணி கிளியரா இருக்கு. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு தான் இருந்தோம். குளிச்சுட்டு தான் வந்து வீடியோ எடுத்தோம். மணி குளிடா போடா. அப்படியே ரவுண்ட் அடி. மழை வந்தா சூப்பரா இருக்குங்க. யானை வருமா? ஆனா அந்த போர்ஸ் நல்லா இருக்கு. மீன் தான் அடிக்கடி காலை போட்டு கடிக்குது. ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்குவாங்க. சரி, குதிக்கிறேன். சரியா? பார்க்கதான் வந்து சின்ன இடம் மாதிரி இருக்கு. ஆனா அங்க தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா இருக்கு. அந்த இடத்துல நிற்கவே முடியல. விட்டுலாம் நான் போய் காட்டுறேன். தண்ணியோட ஃபோர்ஸ் சூப்பரான ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு ½ அன் ஹவர் to 1 hour வந்து நீங்க இங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். தண்ணி கம்மியா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரலாங்கிறத சொல்ல வரேன். அடுத்து பாஸ்கெட் குளிப்பான், அது காட்டுறேன். தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. உள்ள குளிச்சு காட்டுறேன். சூப்பரா இருக்குடா. உனக்கு வெளிச்சத்துக்கு சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு தள்ளுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வர வழியில் முன்னாடி செக் போஸ்ட் இருக்கும். 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மழை காலத்தில் வந்தீங்கன்னாலும் உள்ளே விடுறதுக்கு பர்மிஷன் கேட்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வரும்போது எங்களை கேட்கல. நீங்கள் வந்தீங்கன்னாலும் செக் போஸ்ட்டில் விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யானை நடமாடுற பகுதியாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக வந்து அதான் 5 மணிக்கு மேலே இங்கே நீங்கள் குடிக்க வேண்டாம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா யானை நடமாடும் பகுதி தான் இது. யானைலாம் வரும்னு சொல்கிறாங்க. பாட்டில் வருதா? மேலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அதான் சொல்லுங்க. மேலேருந்து பாட்டு கப்பாலாம் வருது. அதில் போய் விட்டுருக்காரு. என்ன சொல்கிற மணி? மணி இவ்வளோ ஆகிட்டா? அவ்வளோதான் இருக்குது மணிக்கு. சபீருக்கு இடுப்பளவு தான் வருது. எனக்கு இடுப்பளவு தான் வரும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அப்படியே தண்ணி பாருங்க. மணி என்னமோ மணிட்டு இருக்கான். அணைங்க தண்ணி மாதிரி. என்னடா ஆச்சு உனக்கு? மண்டையில் ஏதோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மணிக்கு. திடீர்னு உள்ளேருந்து பூந்து வருவான் பாருங்க. அதான் அங்கே வந்துருக்கான் பாருங்க. டேய், அவ்வளோ ஆழமாடா? எந்த ஸ்பீல்ரா? இந்த ஸ்பாட்ல இருந்தால் தண்ணி அப்படியே அங்கே போகுது. இங்கே
பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராகவே இருக்குமே சொல்லலாம். அங்கே வந்து கொஞ்சம் நாஸ்தி பண்ணிடுறாங்க. பிளேட்டு, ட்ரிங்க்ஸோட பாட்டில் அதெல்லாம் வந்துச்சு நாங்கள் குளிக்கும்போது. இந்த இடம் கிளியராக அங்கேருந்து வருது. நீங்கள் குளிக்கும்போது சேஃபாக குளிச்சுக்கிங்க. நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிக்கிறதுக்கு வந்து பசங்களுக்கு சேஃபான இது, ஃபேமிலியோடு குளிக்கிறதுக்கு அந்தளவுக்கு சேஃப்னு நான் சொல்ல மாட்டேன். தண்ணி வந்து ஆழம் கம்மியாக தான் இருந்துச்சு, கிளியராக இருந்துச்சு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அதே மழை சீசனில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. முன்னாடி வந்து செக் போஸ்ட் இருக்கும், அங்கே எங்களை செக் பண்ணல. நீங்கள் வரும்போது செக் பண்ணலாம். எல்லாம் ப்ராப்பராக இருந்தால் வாங்க. அண்டு நம்ம பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாக்குள்ளேருந்து 100 ரூபா இல்லை 150 ரூபாக்குள்ளே தான் ஆகும். அப்புறம் சாப்பாடு வந்து 200 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்படி உட்காரம் போகிறோம். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி ட்ராவல் கண்ணு நிறைய நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ட்ராவல் கண்ணில் சந்திக்கலாம். பை பை.